ராமையரே, என்னங்கானும் அமைதியா வெத்தாயம் நின்றுருக்கு. இந்த அக்கறையாரத்துக்கே தலைவர் இப்படி பஞ்சாயத்தை கூட்டிட்டு மாடு புள்ள தின்ற மாதிரி வெத்தலை தின்னுருக்கீரே. அதானே பார்த்தேன். ஊர் பெரியவா கிருஷ்ணரையன் கேட்கிற கேள்வியும் ஒரு நாயை இருக்கத்தானே செய்கிறது. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஊர் பெரியவா ராமையர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து பரவாயில்லையே, வெத்தலை பக்கம் போட்டு இருக்கா. இவ்வளவு வெத்தலை போட்டு தானே இங்க பஞ்சாயத்து கூட்டி இருக்கு. நாவரையா வெத்தலை போட்டது போதும், நான் மழை வேண்டிய போயிடாம இருக்கேன். வெளியே சொல்லிருக்கோம். மௌனமா கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு நீர் கணக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த பகாசூரன் நம்ம கணக்கெல்லாம் முடிச்சிடுவான் போல இருக்கு. இதோ பக்கத்துல இருக்கிற அந்த மராடி வளர்த்துதான் அவன் பதுங்கி இருப்பானா. எப்ப ஊருக்குள்ள வர போறானோ, நம்ம எல்லாம் அடிச்சு தின்ன போறானோ நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. ஊர் பெரியவா கிருஷ்ணரையர் சொல்றது 100% சரிதானே. ஏற்கனவே பாதி கிராம மக்களை அடிச்சு சாப்பிட்டுட்டான். ஆமா, அதுவும் இல்லாம ஆடு மாடுகளையும் குழந்தை குட்டிகளையும் மிச்சம் வச்சாம தின்னுட்டான். அந்த பகாசுரன் பசிக்கு மிங்கிறது மிச்சம் சுச்சம் இருக்கிறது. நாம தான் நம்ம உயிரை காப்பாற்ற வேண்டிய ஏதாவது படி சொல்லி பார்த்தால் நீ என்ன உம்பரமா யோசிச்சுட்டே இருக்க. யோசிச்சுட்டு அது எம்மாட்டு மேடத்து நம்ம எல்லாம் அழைச்சிட்டு போலாம். புத்துதான் ஒன்றாவது பொருள்னு ஏகப்பட்டது இருக்குது. சீக்கிரமா நல்ல வார்த்தை பேச தெரியாதா? இப்படி அவசரமா பேசிட்டு இருக்க. ஊருக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் அமர யோசனை பண்ணித்தானே முடிவெடுக்கணும். பதறிய காரியம் சிதறி போயிடலாம். பகைவனையும் தனங்காயும் கதம் பார்த்து தானே வெட்டணும். எதுக்கு நேரங்காலமே வேணாமா? முடிவெடுக்கிற விஷயமா இது. நீ முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த பகாசுரன் வந்து என்ன பண்ண போறானோ, அந்த பகாசுரன் நினைச்சாலே வைத்த கலக்கமோ மயக்கமோ தயக்கமே வேண்டாங்கண்ணா. நான் எதை எப்போ எப்படி செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதை இப்ப நான் சொல்றேன். நல்லா காதை தீட்டு கிளம்பும். போடாது விஷயத்த சொல்லுங்க. சொல்லுங்க. கஷ்டம் வரும்போதுதான் அறிவு மங்கிடும். இந்த சமயத்துல தான் புத்தி கவனமா வேலை செய்யணும். மனுஷாளுக்கு 6லும் சாவு 100லும் சாவு. அக்கறை காலத்துல செத்தாலும் அதற்கு என்னமோ சுடுகாட்டதான வாய் உண்மைதாவை என்ன சொல்றது. எனக்கு தோன்ற விஷயத்த சொல்றேன். அடுத்த முறை பகாசுர நம்ம ஊருக்குள்ள வந்து ஆடு மாடுகளையும் அப்பாவி மக்களையும் ஒண்ணு சுழிக்கிறதுக்குள்ள ஒரே அடியா நம்ம ஊரையே சுடுகாடாயிடும். அதனால நீ இப்ப என்ன சொல்லுவீங்க? சொல்றேன் மௌனமா கேளுங்க. அப்படி கேளுங்க. பகாசுர நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம ஒட்டுமொத்த பேரை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவளை சந்திச்சு நாம ஒரு ஒப்பந்தம் போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்.
சமமானவளோடும் நம்ம விட வலிமை உள்ளவளோடும் மோதிரத்தை விட அவ கூட சமாதானமா போறதுதான் சாலை செல்வதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. பெரியவா சொன்னது இருக்கட்டும், நீ இப்ப என்ன சொல்ல வரீ? சொல்ல வரேன் கேளுங்க. பகாசுரனை சந்திச்சு தற்காலிகமா நம்ம ஒப்பந்தம் போட போறோம். ஊருக்குள்ள மிஞ்சி இருக்கிற குடும்பத்துல இருந்து வார ஒருத்தர் அவ பசிக்கு உணவாகணும். அவன் பசிக்கு உணவாகணும். என்னங்க என்ன சொல்றீங்க நீ? அப்புறமா அப்படி கேளுங்க. அப்பதான் யாராவது ஒருத்தருடைய மனத்தை தள்ளி வைக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் வார வச்சு எருமமாடக்கூடிய வண்டியில நிறைய தின்பண்டங்களும் உணவு எடுத்துட்டு போய் அவையத்தை கொடுக்க போறோம். கொடுத்தா அந்த தின்பண்டத்தையும் உணவு எல்லாத்தையும் தின்னுட்டு வண்டியில கூட்டிட்டு வந்த எருமை மாடியும் தின்னுட்டு நரமாமிசம் வேணும்னு வண்டி ஓட்டுட்டு வந்து தின்னுடுவான். ஆமா, தின்னுடு வந்தேன். ஏன்னா வாரத்துல ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் தான் போகும். இப்படி நாம கொத்து கொத்தா சாகிறத விட இது எவ்வளவு மேல இல்லையோ? என்ன நான் சொல்றது? ராமையர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும். பார்த்தேன். ஆனா ஒண்ணு என்ன? பகவானா பார்த்து நமக்கு ஒரு வழி காட்டுற வரைக்கும் இதை தவிர வேற வழியும் இல்ல. இந்த ஒப்பந்தத்தை பத்தி பேசுறதுக்கு நீர் தான் போனோம். ஏன்னா இந்த ஊர் தலைவர் நீதான். நீதான் பகாசுரன் கிட்ட இந்த ஒப்பந்தத்தை பத்தி பேசணும். ஆமா, ஊருக்கு தான தலைவர். ஒரு பயம் ஊர்ல மதிக்கிறது இல்ல. என்ன பண்றது? எல்லாம் என் தலைவிதிக்கணும். சரி, யோசனை சொன்ன நானே எப்படியாவது அந்த மகாசுரனை சந்திச்சு இந்த ஒப்பந்தத்தை சொல்லி அவனை ஒத்துக்க வைக்கிற முயற்சி பண்றேன். ஆமா, இவன் ரெண்டு பேரும் அவனை மாடுவா இருக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம் வேண்டாம். சரி சரி, போய் உட்காருங்க. பஞ்சாயத்தை பேச இருக்கிறதுக்குள்ள இப்ப போதும்னு போகணும். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒட்டுமொத்த கிராமத்துக்கு தலைவராக இருக்கிற பெரிய நாட்டாமையும் சின்ன நாட்டாமையும் பேசாம மௌனமா இருக்காரு. நாங்க என்ன சொல்றது இருக்கு, அகிலை இருக்கு. மொத்தத்துல ஒரு ஐயர் முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும். என்ன பொதுவா கிராமத்துக்கு நல்லா நடந்தா சரி. ராமராமையரே, இப்பொழுது அந்த மகாசுரனுக்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். தற்போது நீங்கள் எடுத்திருக்கும் இந்த முடிவு சரிதான் என்று எனக்கும் தோன்றுகிறது. என்னதான் ஆலையின்ற நாட்டாமையும் இந்த அக்கரகாரமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாலும் நாளைக்கு பொதுஜனங்களை கூட்டி குறை கேட்கணும்னு ஒரு குற்றம் வந்துடப்படாதுன்னா, அதனால பஞ்சாயத்துல கூடி இருக்கிற அத்தனை பேரும் அவ சம்பிரதாயத்தை சொல்லலாம். என்னன்னு சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க. நாம இதுல என்ன அபிப்பிராயம் சொல்ல முடியும் ஐயரே? பெரியவங்க முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும். ஆமாங்க ஐயரே, நாட்டாமையா முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் புருஷனும் நாங்க என்ன சொல்ல இருக்குங்க? உங்களோட துணிச்சலான இந்த முடிவுக்கு ஊசனங்களாகிய நாங்க எல்லாருமே மனசார பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அந்த அசுரனை அழிச்சா போதுங்கய்யா. அந்த மகாசுரன் பிரச்சனைக்கு தற்காலிகமா ஒரு முடிவை எடுத்துட்டோம். சரி, இருந்தாலும் நிரந்தரமா அழிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். செஞ்சிடுவேன், கவலைப்படாதீங்க, செஞ்சிடுவோம்.
பேசி பதமா நம்ம போட்டிருக்கிற திட்டத்தை ஏத்துக்க வைங்க. அது போதும் ஐயா. ஐயா அந்த பகாசுரன் ராட்சஸ் ஐயா, கொஞ்சம் கூட இறக்க காட்ட மாட்டான். அது மட்டும் இல்லாம மனித மாமிசத்தை அப்படியே சாப்பிடுறான். அவன் உடனடியா எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுங்க ஐயா. என்ன நான் சொல்றது? வேஷப்படலாம் கவலைப்படாதே. ஐயருக்கு உண்மைதான் தைரியம் ஜாஸ்தி. அதனாலதான் அவரே போயிட்டு பகாசுரனை சந்திச்சு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஐயரே, இந்த துணிச்சலான இந்த முடிவை நாங்க எல்லாரும் மனசார பாராட்டுறோம். எப்படியாவது எங்க உயிரெல்லாம் நீங்க காப்பாத்திட்டா உங்களுக்கு புண்ணியமா போகும். ஐயா, நீங்களும் இந்த ஊர் சனமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்த பிறகு அதுல பொதுஜனமான நாங்க என்னையா சொல்ல போறோம்? நீங்க சொன்னதை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம் ஐயா. பணப்பூர சம்மதம், பணப்பூர சம்மதம். எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லிட்டீங்களா? ஆ, உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயரே. உங்க குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படாம இந்த ஊரு நல்லதுக்குன்னு பாடுறோம். உங்களை நாங்க எல்லாரும் மனசார பாராட்டுறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய அபிப்பிராயத்தை கேட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். இனி நடக்க வேண்டியதை